அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. அதனால் இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. பரிந்துரை வழங்குவது இல்லைன்னா நம்ம எங்கே பை அல்லது செல் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்கிறதே இல்லை. அது போக நம்மளுடைய லாப நட்ட கணக்கு, நம்மளுடைய ட்ரேடிங் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எதுவுமே நம்ம பகிர்வது கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த காணொளியை தொடரலாம், விருப்பம் இல்லை என்றால் தொடர வேண்டாம். இன்னைக்கு ஜூலை 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு கிஃப்ட் நிஃப்டியை பார்க்குறோம். இப்போது 19,480க்கு வர்த்தகம் ஆயிட்டிருக்காங்க. இன்னும் நம்மளுக்கு 2 மணி நேர வர்த்தகம் இருக்கிறது. எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் தற்போது இது ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு பார்க்கும்போது இப்போது நிஃப்டி ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா 19,398, ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா 19,466. அப்போ கிட்டத்தட்ட 68 புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க. இந்த 68 புள்ளிகள் ப்ரீமியம் அப்படிங்கும்போது இதனுடைய ஆதாயத்தை பயன்படுத்தி கொள்பவர்கள் கால் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். இது டிஸ்கவுண்டாக இருக்கும்போது அதனுடைய பயனை அடைபவர்கள் புட் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ இவங்க அட்டவணையில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இது லாங் ஸ்ட்ரெடலா, ஷார்ட் ஸ்ட்ரெடலா, லாங் ஸ்ட்ராங்கலா, ஷார்ட் ஸ்ட்ராங்கலா அப்படிங்கிறது நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. அதில் இருக்கிற பிஇபி, அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு முக்கியம். அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ் தான் நம்ம கணக்கீடு பண்ணிகிட்ருக்கிறது. அப்போது 19,400 கால் புட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரேடலாக இருக்கிறது அப்படின்னா அதனுடைய ப்ரீமியம் 51 + 45 96 ரூபாய். அப்போ 19,400 இருந்து 19,496, இதே 19,306. இந்த அளவு தான் இது லாங் ஸ்ட்ரேடல் எடுத்தவங்களுக்கு சந்தை கண்டிப்பாக 19,496க்கு மேலும் 19,306க்கு கீழ் சென்றால் மட்டும்தான் லாங் ஸ்ட்ரேடல் எடுத்தவர்களுக்கு 100% லாபம் வரக்கூடிய வாய்ப்பே உண்டு. 100% லாபம்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து 100% ரிட்டர்ன் கிடையாது. லாபம்னு வர்றக்கே வாய்ப்பு அதுதான். அது இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு 100% லாஸ் மட்டுமே வரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அதாவது இந்த இன்பிட்வீன் கேப்பில். அப்போது ஷார்ட் ஸ்ட்ரேடல் பண்ணவங்களுக்கு இதுதான் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான அரண். 19,306லேருந்து 19,496க்குள்ளே இருக்கிற வரை மட்டும்தான் அவர்களுக்கு லாபம் மட்டுமே வரும் அப்படிங்கிறதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான். அதனால் இது அவங்க லாங் எடுத்திருக்காங்களா, ஷார்ட் எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறத விட இந்த அளவு முக்கியம். ஆனால் ஆப்ஷன் என்பது ஹெட்ஜிங் பர்பஸுக்காக துவங்கப்பட்டதால் அதனுடைய பயன்பாட்டு எப்படி பயன்படுத்துவாங்கன்னா செல்லிங்காக பயன்படுத்துவதற்கான ப்ராபபிலிட்டி சான்சஸ் தான் அதிகம். அப்படிங்கிறதுனால நீங்கள் ஷார்ட் ஸ்ட்ரேடலுக்கு தான் முதலில் முன்னுரிமை தரணும். அதற்கு பின் ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருந்தால் மட்டும்தான் அது ஆப்ஷன் பையருக்கு உண்டான வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஸ்பாட் 45,151, ஃப்யூச்சர் 45,237. அப்போது நம்மளுக்கு ஒரு 70-80 புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு. அட்டவணை என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இவங்க 45,200 கால், 200 புட் ஸ்ட்ரேடலாக இருக்குது. இதனுடைய ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 167 + 126, அப்போது 300 புள்ளிகள். அப்போது 44,900 45
500 வரை சந்தை வந்து ஒரு பயணம் இருக்குது. இந்த ஸ்ட்ரைக்கை மட்டும் நீங்கள் எடுத்திங்கன்னா தான் ஆக்டிவாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். ஸோ இதனை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படணும். இதுதான் நம்மளுக்கு 0 ஆர் ஹீரோக்கு உண்டான இம்பேக்டட் ஜோனாக இருக்கும். 45,200 மையமாக வைத்து இது நடைபெற போகிறது. அதனால் வியாபாரம் செய்பவர்கள் இதனை ஜாக்கிரதையாக செய்யணும். நம்மளுக்கு ஓப்பன், ஹை, லோ, ப்ரீவியஸ் க்ளோஸ் இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது வந்து ஒரு கணக்கியல் வாய்ப்பாடாட்ட நம்மளுக்கு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு மைனஸ் தான் வரும். அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அந்த மாதிரி வரும். அப்போது அதுபோல் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு அபோவ், ஓப்பன் அபோவ் இருந்தால் சந்தையோட பயணம் மேல் நோக்கி மட்டும்தான் இருக்க வாய்ப்பாக இருக்கும். அதே ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ், ஓப்பன் பிலோ அப்படி இருந்ததுன்னா சைடுவே மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பார்வையாக நீங்களே ஆய்வு செய்யக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அப்போ சந்தை இப்படியெல்லாம் இருக்கும்போது எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் ஆய்வு செய்து ஒரு ரிசல்ட் எடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் நீங்கள் ஒரு 10 வர்த்தகம் பார்க்குறீங்க, ஒரு 20 வர்த்தகம் பார்க்குறீங்க, அது 20 வர்த்தகத்தில் இதெல்லாம் என்ன நடந்தது, அப்போது இதனை எல்லாம் புரிந்துக்கணும். அதே மாதிரி இண்டெக்ஸ் ரேஷியோ பற்றி நம்ம பேசிகிட்டே வரோம். அப்போ இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜாக இருந்தால் மார்க்கெட் வால்டைலுக்குள்ளே தான் இருக்க போகுது. ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்க போகிறது. அப்படி இதெல்லாம் நீங்கள் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் புரிந்து கொள்ளணும். இந்த மாதிரி ஆப்ஷன் பிரீமியத்தோட கணக்கீடை வைத்து நம்ம வகுப்பு இருக்கிறது. ஸ்டாக் ஆப்ஷன்னா நீங்கள் 9:15 இருந்து 9:30க்குள்ளே, அதாவது நோ அடிக்ஷன் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. அது ப்ரீ ஓப்பன் இம்பேக்டை வச்சு அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அந்த வகுப்போட இது. அது வந்துட்டு ஜூலை 14ஆம் தேதி துவங்குகிறது. வகுப்புகள் அனைத்தும் 11 மணி, பகல் 11 மணி டு 12 இருக்கும். ஒரு மாதத்தில் 1 மந்த் இது கோர்ஸு. இதில் குறைந்தபட்சம் 4 வகுப்புகள், 4 கிளாஸஸ் கண்டிப்பாக இருக்கும். இது முடிஞ்சதுமே அதோட ரெக்கார்டிங் லைன் உங்களுக்கு கொடுத்துருவோம். இது விருப்பம் உள்ளவர்கள் இணைந்து கொள்ளலாம். 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதனுடைய தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எங்களிடம் இணைவதால் வெற்றி வாய்ப்பு கிடைத்துவிடும் அப்படிங்கிற எண்ணத்தில் இணையாமல் உங்களுடைய கற்றலுக்காகவும் உங்களுடைய ஈடுபாடும் உங்களோட முடிவெடுக்கும் திறன் அடிப்படைக்கு மட்டுமே வெற்றியை உண்டாக்க முடியும். அப்படிங்கிறதுனால நீங்கள் எங்களிடம் கலந்து கொள்வதால் மட்டுமே வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வர வேண்டாம். உங்கள் மீது நம்பிக்கை வைத்து வாருங்கள். ஜூலை 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆப்ஷனுக்கு உண்டான டோட்டல் இண்டெக்ஸ் வித் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். அதற்குண்டான கட்டண பயிற்சி இருக்கிறது. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.